வணக்கம். இது பாரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் பயங்கர சம்பவம். வாழ்வெட்டில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரி உட்பட 3 வைத்தியசாலையில். முல்லைத்தீவு கல்வி வலய கணக்காளரின் திருவிடையாளர் அம்பலம். பேருந்து மோதியதில் 10 வயது மாணவி பலி. விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட சிங்களவர்களை ஏன் நினைவு கூறவில்லை? சரத் வீரசேகர. முன்னாள் அமைச்சர் கெஹலிய உட்பட 9 பேருக்கு இறுகும் பிடி. ஜாலில் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய கனடாவாசிகள் 2 கைது. சரத் பொன்சேகாவின் எதிர்பாராத நகர்வு. இறுதி யுத்தம் தொடர்பில் வெளியாகவுள்ள விடயம். தனிமையில் வாழ்ந்த முதியவர் தடியால் அடித்து படுகொலை. புத்தளத்தில் மரங்கள் வீழ்ந்து 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழப்பு. கடற் தொழிலாளர்களுக்கு விதிக்கப்பட்டது தடை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஜாலில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் ஒன்றில் படுகாயமடைந்து 3 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொல்புரம் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது: காங்கேசன்துறை போலீஸ் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்டு வாழ்வெட்டில் முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் தனிப்பட்ட முரண்பாடே வாழ்வெட்டு சம்பவத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு வலய கல்வி அலுவலகத்தில் பணிபுரியும் கணக்காளர் ஒருவர் பல நிதி மோசடிகளை குறித்த கல்வி வலய பணிப்பாளருடன் இணைந்து செய்வது அம்பலமாகியுள்ளது. சுமார் ரூபாய் பெறுமதியான அரசாங்க நிதியை முல்லைத்தீவு சம்பத் நுவர பாடசாலைக்கு கடந்த 2023 ஐப்பசி மாகாண கல்வி பணிப்பாளரால் ஒதுக்கப்பட்ட போதிலும் முல்லைத்தீவு வலய கல்வி பணிப்பாளர் அந்நிதியை பாடசாலைக்கு வழங்கவில்லை. மேலும் கணக்காளரும் வலய கல்வி பணிப்பாளரும் அரசு பணத்தை ஊழியர்களுக்கு வட்டிக்கு கொடுப்பதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டி கம்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பேருந்து மோதி பாடசாலை மாணவியொருவர் பலியாகியுள்ளார். இந்த துயர சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் தரம் 5 கல்வி பயிலும் ஹன்சமாலி என்ற 10 வயது மாணவியே உயிரிழந்துள்ளார். பேரவியலவிலிருந்து கம்பளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்தானது உடகின்தன்ன சேனாதிரா பாடசாலை தேசிய பாடசாலைக்கு முன்னால் மாணவி மீது மோதியுள்ளது. இதன்போது படுகாயமடைந்த மாணவி குருந்துவத்த வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக குருந்துவத்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விடுதலை புலிகள் போராளிகளை நினைவு கூர்ந்த சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் அக்னெஸ் கலமாட் புலிகளால் படுகொலை செய்யப்பட்ட சிங்களவர்களையும் இராணுவத்தினரையும் ஏன் நினைவு கூறவில்லை என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுடனான யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்து 15 ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ள நிலையில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்துக்கு எதிரான செயற்பாடுகளும் தீவிரமடைந்துள்ளன. இலங்கை இராணுவத்தினரை சர்வதேச நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உறுப்பு நாடுகளுடன் கலந்துரையாடியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் காரியாலயம் குறிப்பிட்டுள்ளமை அவதானத்துக்குரியது. வெள்ளையர்களும் கலந்து கொண்டார்கள். சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னெஸ் கலமாட் விடுதலை புலிகள் போராளிகளை நினைவு கூர்ந்தார். இந்த யுத்தத்தில் சிங்களவர்களும் இராணுவத்தினரும் விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள். சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் ஏன் இவர்களை நினைவு கூறவில்லை? யாழ்ப்பாணத்துக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகளை சந்தித்து சுய நிர்ணயம் பற்றி பேசியுள்ளார். ஆகவே இவரது செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
நோயாளிகளுக்கு தரமற்ற மருந்துகளை வழங்கி பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உட்படோர் சுகாதார அமைச்சின் 9 அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி முன்னாள் சுகாதார அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் வங்கி கணக்குகள் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மருந்து பொருள் மோசடி இடம்பெற்ற காலப்பகுதியில் முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட 8 அதிகாரிகளின் வருமானம் மற்றும் வங்கி கணக்குகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படவுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாழ்ப்பாணத்தில் உள்ள வீடொன்றினில் அத்துமீறி நுழைந்து வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கனடாவில் இருந்து வந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றினுள் நேற்று முன்தினம் அத்துமீறி நுழைந்த 2 வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் தாக்குதலாளிகள் 2 கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 கனடா நாட்டில் இருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் வந்தவர்கள் என்பதும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்ட 2 காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் களமிறங்கவுள்ளதாக இறுதி யுத்தம் தொடர்பில் நாவல் ஒன்றை எழுதவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயமானது ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியின் மூலமாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா எதிர்வரும் ஜூன் மாதத்தில் வெளியிடுவார் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அவர் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த நாவலானது சரத் பொன்சேகா இராணுவ தளபதியாக யுத்தத்தின் போது சந்தித்த சிக்கல்கள் மற்றும் அவரின் வகைவாகம் சார்ந்ததாக அமையவுள்ளது. கொழும்பு 13 ஜம்பேட்டா வீதியில் உள்ள தனது இல்லத்தில் வாழ்ந்து வந்த 67 வயதுடைய நபர் ஒருவர் தடியால் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் உயிரிழந்த நபர் தனது வீட்டில் தனியாக வசித்து வந்ததாகவும் அவர் டி ஜெஸ்டின் பெர்னாண்டோ என அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. அவரது வீட்டில் காயங்களுடன் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. இனம் தெரியாத ஒருவர் வீட்டினுள் நுழைந்து தடியால் தாக்கி முதியவரை கொலை செய்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சீரற்ற காலநிலை காரணமாக புத்தளம், மாரவில மற்றும் மாதம்பை பகுதிகளில் வீதியோரத்தில் இருந்த 2 பெரிய மரங்கள் வீழ்ந்ததில் பெண்கள் 2 உயிரிழந்ததுடன் ஆணொருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மாரவில பிலாகமுள்ள பிரதேசத்தில் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றின் மீது பாரிய மரம் ஒன்று வீழ்ந்ததில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணொருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மாதம்பை குளியாப்பெட்டிய வீதியின் சுதுவெல்ல பிரதேசத்தில் மரம் ஒன்று வீழ்ந்ததில் வீதியில் பயணித்த பெண்ணொருவரும் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மாரவில மற்றும் மாதம்பை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த சில நாட்களில் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பல நாள் கடற்தொழில் படகுகள் உட்பட அனைத்து கடற்தொழில் படகுகளும் கடலுக்கு செல்ல அனுமதிக்கப்படாது என கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது கடற்தொழிலில் ஈடுபட்டுள்ள பல நாள் கடற்தொழில் படகுகளை பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் வழியாக கரை திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த மேலும் தெரிவித்துள்ளார்.